வெல்கம் டு மை சேனல் வேர்ல்ட் நியூஸ் இன் தமிழ். 5 மினிட்ஸில் வேர்ல்டு நியூஸ் தெரியணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஈரான் மோதல் தொடர்கிறது. செங்கடல் கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தல். இந்தியா ஆஸ்திரேலியா உறவு. சீனாவில் நிலச்சரிவு மீட்பு பணிகள் தொடர்கின்றன. பிரிட்டனின் புதிய பிரதமர். ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு அமெரிக்காவின் புதிய தடை. உகாண்டாவில் பள்ளி பேருந்து விபத்து. ஐரோப்பாவில் கடும் வெப்ப அலை. ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் ஏவுதல் நிறுத்தம். இந்தியாவில் புதிய மருந்துக்கு அனுமதி. இந்திய தனியார் விண்வெளி சாதனை. பிரான்சில் இணைய தடை. ஐசிசி உலகக்கோப்பை வடிவமைப்பில் மாற்றம். அமெரிக்க தொழில்நுட்ப சந்தையில் மாற்றம். கிம் ஜாங் உன் வாங் ஹுயிங் சந்திப்பு. ஐரோப்பிய மத்திய வங்கியின் பணவியல் கொள்கை. இத்தாலியின் ஜெனோவா பாலம் விபத்து வழக்கு. அமெரிக்க ஈரான் மோதல் குறித்து பலை. விரிவான செய்திகள். அமெரிக்க ஈரான் மோதல் தொடர்கிறது. அமெரிக்கா தொடர்ந்து 6வது இரவாக தெற்கு ஈரானில் உள்ள முக்கிய பாலங்கள், விமான நிலையங்கள் மற்றும் தகவல் தொடர்பு கோபுரங்கள் மீது வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரான், பஹ்ரைன், குவைத் மற்றும் கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கியது. செங்கடல் கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தல். ஈரானின் எரிசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க தாக்குதல்கள் தொடர்ந்தால் செங்கடல் கப்பல் போக்குவரத்தை பாதிக்க ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரான் அழுத்தம் கொடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா ஆஸ்திரேலியா உறவு. இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் மீது நடைபெறும் இனவெறி தாக்குதல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், திருடப்பட்ட பல இந்திய கலாச்சார பொருட்கள் மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி அளிக்கப்படும் என்றும் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். சீனாவில் நிலச்சரிவு மீட்பு பணிகள் தொடர்கின்றன. கனமழையால் சீனாவின் சோங்சிங் நகராட்சியில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவில் வீடுகள் மண்ணில் புதைந்து பலர் சிக்கியுள்ள நிலையில் தீவிர மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பிரிட்டனின் புதிய பிரதமர். ஆண்டி பர்ன்ஹாம் லேபர் கட்சியின் புதிய தலைவராக உறுதி செய்யப்பட்டுள்ளார். அவர் விரைவில் பிரிட்டனின் பிரதமராக பதவியேற்க உள்ளார். ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு அமெரிக்காவின் புதிய தடை. ரஷ்ய எண்ணெயை வாங்கும் இந்தியா, சீனா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு 100% சுங்க வரி விதிக்க அமெரிக்கா செனட்டில் 60க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஆதரவு அளித்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உகாண்டாவில் பள்ளி பேருந்து விபத்து. பள்ளி சுற்றுலாவில் இருந்து திரும்பிய பேருந்து இயந்திர கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 30 குழந்தைகளும் ஒரு பெரியவரும் உயிரிழந்தனர். ஐரோப்பாவில் கடும் வெப்ப அலை. வரலாறு காணாத ஆரம்ப கால வெப்ப அலை காரணமாக ஐரோப்பாவில் 10,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் ஏவுதல் நிறுத்தம். இயந்திர கோளாறு காரணமாக ஏவுதலுக்கு சில வினாடிகள் முன்பே ஸ்பேஸ் எக்ஸ் தனது ஸ்டார்ஷிப் சுற்றுப்பாதை சோதனை ஏவுதலை திடீரென்று ரத்து செய்தது. இந்தியாவில் புதிய மருந்துக்கு அனுமதி. கொழுப்பு கல்லீரல் நோய் MASH சிகிச்சைக்காக நோவா நார்டிஸ்க் நிறுவனத்தின் உடல் எடை குறைப்பு மருந்தான வெகோவி செமக்ளூடைடுக்கு இந்திய மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு CDSCO அனுமதி வழங்கியுள்ளது. இந்திய தனியார் விண்வெளி சாதனை. இந்திய தனியார் விண்வெளி நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனது வரலாற்று சிறப்புமிக்க விக்ரம் 1 சுற்றுப்பாதை ராக்கெட்டை ஏவி சாதனை படைத்துள்ளது. பிரான்சில் இணைய தடை. கணிப்பு சந்தை தளமான பாலி மார்க்கெட்டுக்கு அணுகலை தடுக்க இணைய சேவை வழங்குநர்களுக்கு ISP பிரான்ஸ் அரசு உத்தரவிட்டுள்ளது. ICC உலகக்கோப்பை வடிவமைப்பில் மாற்றம். ஒருநாள் மற்றும் T20 உலகக்கோப்பை போட்டிகளின் எதிர்கால வடிவமைப்பில் முக்கிய மாற்றங்களுக்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்க தொழில்நுட்ப சந்தையில் மாற்றம். செயற்கை நுண்ணறிவு முதலீடுகள் குறித்து முதலீட்டாளர்களின் மறு மதிப்பீட்டால் உலகின் மிக உயர்ந்த சந்தை மதிப்புடைய நிறுவனமான ஆப்பிள் NVIDIAவை மீண்டும் முந்தியுள்ளது. கிம் ஜாங் உன் வாங் ஹுயிங் சந்திப்பு. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் சீனாவின் மூத்த தலைவரான வாங் ஹுயிங்கை
பியாங்யாங்கில் சந்தித்து இரு நாடுகளின் நீண்டகால அரசியல் மற்றும் மூலோபாய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த உறுதியளித்தனர். ஐரோப்பிய மத்திய வங்கியின் பணவியல் கொள்கை. மத்திய கிழக்கு பதற்றத்தால் எண்ணெய் விலை உயர்ந்து பணவீக்க அழுத்தம் அதிகரித்துள்ள நிலையில் வட்டி விகித முடிவுகளை தீர்மானிக்க ஐரோப்பிய மத்திய வங்கி தனது அடுத்த பணவியல் கொள்கை கூட்டத்திற்கு தயாராகி வருகிறது. இத்தாலியின் ஜெனோவா பாலம் விபத்து வழக்கு. 2018ஆம் ஆண்டு 43 பேர் உயிரிழந்த ஜெனோவா மொராண்டி பாலம் இடிந்து விழுந்த சம்பவத்தில் முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் பொறியாளர்கள் உள்ளிட்ட 32 பேரை இத்தாலி நீதிமன்றம் குற்றவாளிகளாக அறிவித்துள்ளது. அமெரிக்க ஈரான் மோதல் குறித்து பலை. சவுதி அரேபியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் மற்றும் ஹவுதி தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்கா ஈரான் மோதலில் தங்களும் இழுக்கப்படக்கூடும் என்ற அச்சம் பாகிஸ்தானில் அதிகரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.